போட்டை வந்து இந்த இதில் ஏற்றிட்டு போகிறாங்க. அந்த போட் இருப்பாங்க கடலில். இந்த பீச் வந்து ஹூப்பர் ஹில் பீச். இந்த பீச்சுக்கு பேர். எல்லாமே சன்ஷைடு ஐலாண்டில் தான் இருக்குது. சன்ஷைடு ஐலாண்டை சுற்றி இருக்கிற எல்லா பீச்சும் இப்படி தான். ஒவ்வொரு பீச்சும் ஒவ்வொரு மாதிரி எப்படி ஏற்ற போகிறாங்கன்னு பாருங்கள். அந்த போட் அந்த வண்டியில் எப்படி ஏற்ற போகிறாங்கன்னு பாருங்கள். இங்கே இந்த நாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, கனடா நாட்டுக்காரங்க பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி சொந்தமாக போட்டு வாங்கி வச்சுருப்பாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி காரில் ஏற்றிட்டு அங்கேருந்து இங்கே வந்துடுவாங்க. காரை வெளியில் விட்டுட்டு அப்புறம் போட்டில் ஏறி அப்படியே உள்ளே போய்ட்டு, லேக்குனா லேக்கு, கடல்னா கடல், உள்ளே போய்ட்டு சில பெரிய பெரிய போட்டெல்லாம் போவாங்க. நைட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படி தண்ணிக்குள்ளேயே தங்கிக்கிட்டு அப்படியே திருப்பி வருவாங்க. வந்து மறுபடியும் இந்த மாதிரி வண்டியில் ஏற்றிட்டு திருப்பி வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க போட்டை. சில ரொம்ப பெரிய போட்டுலாம் ஏற்றிட்டு போக முடியாது. பெரிய பெரிய ராட்சஸா போட்டுலாம் இருக்குது, அதெல்லாம் ஏற்றிட்டு போக முடியாது. இந்த சின்ன போட்டெலாம் ஏற்றிட்டு போயிடலாம். அதெல்லாம் இங்கே ரெண்டுக்கு எடுத்துருவாங்க. இந்த இது அதாவது துறைமுகம்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன துறைமுகம் இருக்கும். அதில் நிப்பாட்டுறதுக்கு மாத வாடகை. பெரிய பெரிய போட்டெலாம் அப்படியே விட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த போட்டை வந்து இதில் ஏற்ற போகிறாங்க. போட்டை அதில் ஏற்ற போகிறாங்க. இறக்கல, முடிச்சுட்டு போகிறாங்க. பேப்பர் வச்சிருக்கியா?
இப்போ அதில் விட்டாங்க. விட்டுட்டு இப்போ அந்த லாக் எடுத்து போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி எடுத்தாங்க பார்த்தீங்களா? இப்போ தூண்டில்லாம் வச்சுருக்குறாங்க. உள்ளே போயிட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு காரில் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி அதெல்லாம் பண்ணுறாங்க.